ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன மேன்மைகள் உண்டாகுமோ அவர்கள் இந்த நாளிலே இந்த வேளையில் உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்தியை உங்கள் நடுவே கொண்டு வருகிறேன். இந்த காலையில் செய்திக்கு அடிப்படையாக பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம், பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனத்தை நாம் கவனிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவர் 2 காரியங்களால் நெருக்கப்படுகிறாராம். பரிசுத்த பவுல் என்பது மாத்திரமல்ல, அவர் சொல்வது போல வருகைக்கு காத்திருக்கிற யாவருக்கும் என்று சொல்லுகிறார். அது கிரீடம் அவருக்கு மாத்திரம் அல்ல, அவர் வருகைக்கு காத்திருக்கிற யாவருக்கும் அதை கொடுப்பாராம். அதே போல பரிசுத்த பவுல் 2 காரியங்களுக்கு நடுவே நெருக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஒன்று, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். பரிசுத்த பவுலுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பக்கத்துல அதிக நன்மையான ஒன்று வைக்கப்படுகிறது. அது என்னவென்றால், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது என்ன உண்டாக்க எனக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதாவது பரிசுத்த பவுல் ஒரு பக்கத்துல அதிக நன்மை, இன்னொரு பக்கத்துல அதிக அவசியம். தேவனுடைய சபை இன்றைக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பக்கத்துல அதிக நன்மை, இன்னொரு பக்கத்துல அதிக அவசியம். இன்றைக்கு சபையும் ஆவிக்குரிய உலகமும் ஓடுகிற ஓட்டம் என்னவென்றால், இந்த அதிக நன்மை கூட இல்லை, நன்மையை நோக்கி ஓடுகிறது. ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற தன்மை என்னவென்றால், நீங்கள் என்ன நம்பி ஓடுங்க, நன்மையை நோக்கி ஓடுங்க. ஆனா பரிசுத்த பவுல் நன்மையே அங்க கொண்டு வரல. He is pressed between 2 things. 2க்கு நடுவே நெருக்கப்படுகிறார். ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். பரிசுத்த பவுல் சபைக்கு சொல்லுவது 2 விதமான நெருக்கம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தாவீதை நோக்கி பார்த்தால் அவர் 3 காரியங்களுக்கு நடுவே நெருக்கப்படுகிறார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனத்தை நாம் கவனிப்போமானால், நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். தாவீதுக்கு 3இல் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். தாவீதுக்கு ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்கிறார். 3 காரியங்களை வைக்கிறேன், அதில் நீ ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அதாவது தாவீதுக்கு 3 காரியங்கள் முன்ன வைக்கப்படுகிறது. ஒன்று, உன் தேசத்தில் 7 வருட பஞ்சம். அடுத்தது, நீ எதிரிகளால் துரத்தப்படுகிற 3 மாதங்கள். அடுத்தது, உன் தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய். 3 காரியங்களை கர்த்தர் முன்னாடி வைக்கிறார் தாவீதுக்கு. இந்த 3இல் ஒன்றை தெரிந்து கொள். ஏன் தாவீது தவறு செய்தான்.
தன்னுடைய ஜனத்தை தொகையிடும்படி அவன் சாத்தானால் ஏவப்பட்டு அந்த தவறை செய்தார். பின்பு அவர் அதற்காக மனஸ்தாபப்படுகிறார். அப்போது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், சூஸ் 1 out of 3. 3 காரியங்களில் ஒன்றை தெரிந்து கொள். ஒன்று பஞ்சம், அடுத்தது பகைவனுடைய படையெடுப்பு, மூன்றாவதாக தேசத்தில் கொள்ளை நோய். 3 காரியங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். David is pressed between 3 things. தாவீது 3 காரியங்கள் இருக்கப்படுகிறார். 3ல ஏதாவது ஒன்றை அவர் செலக்ட் பண்ணலாம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், I am pressed between 2. நான் 2 காரியத்தில் நெருக்கப்படுகிறேன். ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். தாவீதுக்கு 3ல் 1, பரிசுத்த பவுலுக்கு 2ல் 1. நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு சாய்ஸே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன். இயேசுவுக்கு சாய்ஸே கிடையாது. தாவீதுக்கு 3 சாய்ஸ், 3ல் 1, பரிசுத்த பவுலுக்கு 2ல் 1. ஆனால் ஆண்டவருக்கு ஒரே ஒன்று தான், அவருக்கு சாய்ஸே இல்லை, அவர் நெருக்கப்பட்டே ஆக வேண்டும். சபையே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் இன்றைக்கு 2 காரியங்களுக்கு நடுவே வைக்கப்படுகிறோம். பரிசுத்த பவுல் அங்கு சபைக்கு ஒரு முன்னுதாரணமாக அல்லது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்படுகிறார். 2 காரியங்கள். ஒரு பக்கத்தில் அதிக நன்மை, இன்னொரு பக்கத்தில் அதிக அவசியம். ஆனால் நான் இன்றைக்கு இந்த செய்தியில முதல்ல இந்த அதிக நன்மை அதிக அவசியத்தை விட முதல்ல நன்மை அதிக நன்மை என்ற இடத்துக்கு வருகிறேன். இந்த வசனத்தை எப்படி பார்க்க வேண்டும்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு எனக்கு ஆசை இருக்குது, அது எனக்கு அதிக நன்மை. ஆனால் சரீரத்தில் நான் பிழைத்திருப்பது அதிக அவசியம். ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு அதிக நன்மையா அதிக அவசியமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சூசிங் பிட்வீன் 2. ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு படி இருக்குது. நன்மையா அதிக நன்மையா? நன்மை என்றால் உலகத்தில் வாழும்போது தேவனோடு இருந்து இயேசுவோடு நடந்து அவருக்கு உகந்த பிள்ளையாக இருந்தால் கிடைப்பது நன்மை. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அந்த நன்மையை பற்றி அவர் பேசல, அதிக நன்மை பற்றி பேசுகிறார். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து. முதல்ல நன்மை எப்போது கிடைக்கும்? தேகத்தில் இருந்து கர்த்தரோடு நடந்தால், கர்த்தரோடு இருந்தால் அவனுக்கு கிடைப்பது என்ன? நன்மை. பவுல் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனா இன்றைக்கு நாம அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு பேசுவதெல்லாம் ஆவிக்குரிய உலகம். எதை பற்றி பேசுறோம்? நன்மைகளை இயேசுவோடு சரீரத்தில் இருந்தால் இயேசுவோடு நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் அதை பற்றி பேசவே இல்லை. அதாவது அந்த இடத்துக்கு வரவில்லை. சபை என்பது நன்மையை தேடுகின்ற இடம் அல்ல. அவர் சொல்லுகிறார், இந்த நன்மையை பற்றி நான் பேசலப்பா, எனக்கு என்ன வேண்டும்? அதிக நன்மை. அது யார்? எனக்கு. ஆனா அது நான் தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருந்தால், இயேசுவோடு கூட இருந்து சரீரத்தில் இருந்தால் நன்மை. சரீரத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு மேல போனா அதிக நன்மை. ஆனா அவர் சொல்லுகிறார், சரீரத்தில் இருந்து நாம் பூமியில இருந்தால் சபைக்கு அது அதிக அவசியம். பரிசுத்த பவுல் எதை தெரிந்துக்கிறார் தெரியுங்களா? இந்த 2 நாளும் நெருக்கப்படுகிறேன், நான் எதை தெரிந்து கொள்றது? நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? சரீரத்தில் இருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக, தேவனுடைய ஊழியங்களின் மேன்மைக்காக ஏன்னா நான் இருந்தால் அது உங்களுக்கு அதிக அவசியம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாட்களை பார்க்கும்போது மிக குறுகின காலம், நாட்டு மிக குறுகின காலம். இன்னும் சொல்ல போனால் நாம் நெருக்கப்படுகிற காலம். இந்த நெருக்கப்படுகிற காலத்திலும் நாம் எதை தேடுகிறோம்? நன்மைகளைத்தான் தேடுகிறோம். சரீரத்திலையும் இருக்கணும், நன்மையும் இருக்கணும். ஆனால் ஆவிக்குரிய உலகம் என்பது 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம்.
நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நன்மையை மாத்திரம் சரீரத்தில் இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு சபை கர்த்தரை தேடுமானால் அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்காங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது இந்த உலகத்தில் சரீரத்திலிருந்து நன்மைகளை அனுபவிப்பதற்கு அல்ல. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள். உலகம் முடிந்த பிறகு கிறிஸ்துவுக்கு முன். எபேசியர் 1:4 ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய 2 அனுபவம். ஒன்று என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள், உலகம் முடிந்த பிறகு கிறிஸ்துவுக்கு முன். உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி அவருடைய ஒரு தாய் கருவுக்குள்ள எப்படி ஒரு குழந்தை இருக்குதோ அப்படியே சபை அவருக்கு உள்ள இருந்தது. அவர் ஒரு தாயாக, சபை ஒரு குழந்தையாக உள்ள இருந்தது. உலகத்தில் பிறந்தது, உலகத்தை கடந்து போனது, ஒரு நாள் நித்தியம் வரப்போகுது. இந்த உலகம் முடிஞ்சு போயிடும். முடிந்த பிறகு இங்க குழந்தையா இருந்தவங்க இங்க மனவாட்டி அவருக்கு முன்னாடி நிக்க போறாங்க. இதுதான் சபையை கத்த தெரிந்து கொண்ட நோக்கம். ஆனால் இன்றைக்கு சபை கற்றுக் கொடுப்பது ஒரு துரதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்மையைத்தான் நாம் பெரும்பாலும் சுட்டி காட்டுகிறோம். எந்த ஆவிக்குரிய ஊழியங்களாக இருக்கட்டும், மிக குறைவு, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். மெஜாரிட்டியை பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் நன்மையை தேடுவதற்குத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ எப்படி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணலாம், எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், எப்படி கர்த்தரிடமிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும், இது நாம் சொல்லுகிறோம். ஜனங்களும் சந்தோஷமா கேட்கிறாங்க, ஜனங்களும் உற்சாகமா கேட்கிறாங்க. ஏன்னா நமக்கு நன்மை கிடைக்குத. நன்மையை தேடுகிற ஒரு ஆவிக்குரிய உலகம் அல்ல தேவன் எதிர்பார்ப்பது. உங்களை ஒன்று சுட்டி காட்டுகிற மெஜாரிட்டி என்னன்னு சொன்னா சரீரத்தில் இருந்து நன்மை. மைனாரிட்டி, மிக குறுகிய எண்ணிக்கை உள்ள சபைகள் தான் இன்றைக்கு சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த அதிக நன்மையை சொல்லுகிறவர்கள். அதாவது பரலோகம் போகிற வழியை கற்றுக் கொடுக்கிறவர்கள் மைனாரிட்டி தான். மெஜாரிட்டி என்ன கற்றுக் கொடுக்கிறான்னா உலகத்தில் இயேசுவோடு இருந்து என்ன நன்மை பெற்றுக்கொள்ளலாம், அது மெஜாரிட்டி. இந்த அதிக நன்மை பேசுகிறவர்கள் என்ன, தேகத்தை விட்டு பிரிஞ்சிட போறோம், இதுக்கப்புறம் நமக்கு ஒரு மகிமையின் வாழ்க்கை இருக்குது, அதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிற சபைகள் விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இவங்க எதை கற்றுக் கொடுக்குறாங்க? அதிக நன்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த தேகம் உனக்கு ஒரு பொருட்டு அல்ல. பரிசுத்த பவுல் சொன்ன மாதிரி இந்த கூடாரத்தை விட்டு ஒரு நாள் கடந்து போயிட போறோம். இது ஒரு கூடாரம், ஜஸ்ட் a tent. நமக்கு அங்க ஒரு மகிமையின் மாளிகையை கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. இதற்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கை. சரீரத்தில் இருந்து உலகத்தில் இயேசுவினால் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் உபதேசிக்கப்படுகிறது, அது மெஜாரிட்டி. சரீரத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருந்தால் அதிக நன்மை, அது ரொம்ப மைனாரிட்டி. ஆனால் இன்றைக்கு தேவை என்னன்னா இந்த மைனாரிட்டி கூட இல்லை. என்ன ஆகணும்? நான் மாம்சத்திலையும் இருக்கணும், எனக்காக இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. இது அதிக அவசியம். இன்னைக்கு நன்மையை குறித்து அல்லது அதிக நன்மையை குறித்து பேசப்படுகிற ஆவிக்குரிய உலகத்தில் எதை பற்றி கற்று சிந்திக்க வேண்டும்? அதிக அவசியத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் வருத்தத்துக்குரிய ஒன்று என்னவென்றால் நாம் இன்றைக்கு நன்மைகளை கற்றுக் கொடுக்கிறோம். சரி, முதலாவதாக இயேசுவோடு இது உலகத்தில் சரீரத்தில் இருந்தால் கிடைக்கின்ற நன்மைகளை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, இயேசுவோடு ஒரு கர்த்தருடைய பிள்ளை உலகத்தில் இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற ஏன் நன்மையை பற்றி அதிகம் சொல்லித் தராங்க. நாம் வாழுகிற உலகம் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத உலகம், ஒரு ரெஸ்ட்லெஸ் வேர்ல்ட். எந்த பக்கம் போனாலும் சரிதான். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கிறேன், எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்ற வார்த்தை நான் கேட்டதே இல்லை. இப்பதான் அந்த வார்த்தையை கேட்கிறேன். நான் ஒரே டென்ஷனா இருக்கு. யாரு இந்த இவ்வளவு ஒரு நண்டு சொல்லுது, டென்ஷனா இருக்குது. 2 வயசு 3 வயசுல அதுக்கு டென்ஷன் வந்துடுது. அப்படின்னா அவங்களும் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க பாருங்களேன். என்னுடைய வாலிபை தாண்டி நான் இப்போ ரொம்ப நாள் வரைக்கும் கூட இந்த டென்ஷனா இருக்குங்கிற வார்த்தை நான் கேட்டதே இல்லை. ஆனா இன்றைக்கு குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. ஏன்னா ரெஸ்ட்லெஸ் வேர்ல்டு, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு உலகம். இதுல என்ன தேடுறாங்க? சரீரத்திலும் இருக்கணும், இயேசுவால் வருகிற
அந்த இளைப்பாறுதலும் கிடைக்கணும். இயேசு சொல்லியிருக்காரு மத்தேயு 11:28, பாரம் சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லாம் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா? அப்படின்னா இயேசுவோடு கூட சரீரத்தில் இருந்தால் இன்னைக்கு என்ன கிடைக்குது? இளைப்பாறுதல் கிடைக்குது. இந்த ரெஸ்ட் என்பது நமக்கு தெரியும், அது நாம் செய்த கிரியைகளை பார்த்து மனமகிழ்வது என்ற அர்த்தம். இளைப்பாறுதல் என்பதற்கு யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், இது எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஒரு உடன்படிக்கை. 6 நாளைக்குள்ளே நான் பூமியை உருவாக்கினேன், அதை உருவாக்கி விட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்து பூரித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஓய்வு என்பதற்கு அர்த்தம் என்ன? இளைப்பாறுதல் அர்த்தம் என்ன? நாம் செய்த ஒரு செயலை பார்த்து நமக்கு என்ன வரணும்? ஒரு பூரிப்பு வரணும். அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். ரெஸ்ட் என்றால் அர்த்தம் என்ன? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதை திருப்பி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மன நிறைவு உண்டாகணும், எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கிறோம், அப்போதான் என்ன ஒரு இளைப்பாறுதல் வரும். இல்லைன்னா எவ்வளவு பாடுபட்டு செய்துட்டு யாராவது என்னையா பண்ணன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு, ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம். சாதாரணமாக பாருங்களேன், இந்த செய்கிற சாம்பார் இருக்குது, அந்த சாம்பார் செய்து முடிச்சோடனே இந்த கையில் ஊற்றி ஒரு சிப்பு ஒன்று அடிக்குது இல்லை அம்மா, எதுக்குன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே. அதுக்கு அப்போவே தெரிஞ்சிடணும் கேடு கெட்டு போச்சுன்னு தெரியும். ஆனாலும் ஒவ்வொருத்தன் தட்டிலையும் அதை ஊற்றிட்டு கேட்கும் பாருங்களேன், எப்படி இருக்குது எப்படி இருக்குது. எவனாவது தெரியாதமா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அந்த அம்மா அன்னைக்கு காலி, அவ்வளோதான், ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். அப்படின்னா மாம்சத்திலிருந்து இயேசுவோடு இருந்தால் கிடைக்கிற முதலாவது என்ன? இளைப்பாறுதல் என்றால் நான் செய்கிற வேலைகள் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு திருப்தி, ஒரு பூரிப்பு. கர்த்தர் 6 நாள்ல உலகத்தை முடித்து விட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்து பூரித்தார்னு வேறும் சொல்லுது. இப்போ ரெஸ்ட் என்பதற்கு இளைப்பாறுதல் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஒரு மிகுந்த சந்தோஷம். இயேசுவோடு இருந்தால் அது உலகத்துக்கு கிடைக்கும். இதைத்தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆவிக்கிற உலகத்துல. உனக்கு மாம்சத்திலையும் இருக்கணும், இயேசுவோடு இருந்தவனுக்கு என்ன இருக்குது? உன் பாரத்தெல்லாம் அவர் எடுத்துப்பாரு, ஒரு லைட்டான வெயிட் உனக்கு கொடுப்பாரு, நீ அதை வச்சிருந்தா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 2வது, மாம்சத்தில் இருந்து இயேசுவோடு இருந்தால் கிடைக்கிற 2வது நன்மை, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவோடு மாம்சத்தில் இருந்து இயேசுவாகிய அந்த வாசல் வழியாக ஒரு பிள்ளை நுழைந்தால், ஒரு கத்தோலிக்க பிள்ளை அதுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைப்பது என்ன? உள்ளேயும் புறம்பேயும் மேய்ச்சல் இருக்குது. என்ன இருக்குது? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப தேவனை ஏன் இன்னைக்கு உலகம் ஏன் இன்னைக்கு ஆவிக்கிற உலகம் தேவ ஜனங்களுக்கு அந்த இயேசுவோடு இருந்து பிறகு நன்மை சொல்லி தராங்கன்னா, உனக்கு உள்ளேயும் வெளியேயும் மேய்ச்சல் இருக்குது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், உள்ளே மேய்ச்சல் இருந்தால் வெளியே மேய்ச்சல் இல்லைன்னு வச்சுங்களேன். யோவான் 10:9 உள்ளும் புறமும் மேய்ச்சல். ஒருவேளை கர்த்தர் உள்ள மாத்திரம் மேய்ச்சல் வச்சு வெளியே வைக்காம இருந்திருந்தா, உள்ளே அதுக்கு என்ன இருக்குது? சாப்பாடு கிடைக்கும், ஆனா அதுக்கு சுதந்திரம் கிடையாது, உள்ளே இருக்கணும். வெளியே சாப்பாடு கொடுக்கல, வெளியே விட்டா அதுக்கு சுதந்திரம் உண்டு, சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இயேசுவோடு இருந்தால் கிடைக்கிற நன்மை என்னவென்றால் உள்ளும் புறமும் மேய்ச்சல். இதை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் மிக அற்புதமாக இந்த வசனத்தை அங்கே விளக்குகிறார் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் வசனம் வாசிக்க 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். போடும். என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்துக்கு நீ பயந்திருந்தா நீதியின் சூரியன் மேல் உதிக்கும், அது சட்டைகளுக்கு என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. நீங்க என்ன ஆவீங்க? வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும் ஆங்கிலத்தில். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க அவர் சட்டைகளுக்குள்ள இருந்தால் கிடைப்பது என்ன தெரியுங்களா? யூ வில் பி ஃபெட் லைக் எ ஸ்டால்டு காஃப். அதாவது ஒரு பட்டியல ஒரு தொழுவத்தில் ஒரு கண்ணுக்குட்டியை கட்டி போட்டோம், ஒரு மாட்டை கட்டி போட்டோம்னா சாப்பாடு இதுக்கு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும்.
ஆனா அந்த கயிறு இலைக்குள்ளதான் இருக்கணும். அந்த மாட்டை அவுத்து வெளியே விட்டான்னா என்ன ஆகும்? அது புல்ல மேய்க்கணும், சுதந்திரம் இருக்குது. ஆனா அதுக்கு சாப்பாடு கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. புல் உள்ள இடங்களில் மேய்க்கிற மேய்ப்பன் கிடைக்கலன்னா அது காலி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீ என்ன பண்ணுவ? வெளியே போவ. ஆனா எப்படி சாப்பிடுவ? கட்டி போட்ட பசுவுக்கு ஆட்டுக்கு கொடுக்குற மாதிரி சாப்பாடும் கிடைக்கும். அப்படின்னா உணவும் உண்டு, சுதந்திரமும் உண்டு. அதான் யோவான் 10:9. நானே வாசல், ஒருவன் என் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் என்றால் உள்ளே போவது அவனுக்கு கொடுத்த கண்டாய் வளருவதற்கு, வெளியே போவதற்கு அவன் ஒரு அடிமை அல்ல, அவன் சுதந்திரமா வெளியே சுத்தலாம். ரெண்டையும் கொடுக்கிறார். இதுதான் சபை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற நன்மை. நீ இயேசுவோடு பூமியில உலகத்தில் சரீரத்தோடு வாழ்ந்தால் உனக்கு என்ன இருக்குது? உள்ளும் புறமும் மேய்ச்சல். உள்ளே உனக்கு சாப்பாடு இருக்குது, வெளியே உனக்கு உள்ள உனக்கு உணவு, வெளியே போனா உனக்கு உரிமை. நீ இங்க இருந்தா சாப்பாடு கிடைக்கணும், அடிமையா இருக்கணும். வெளியே போனா நீ சுதந்திரமா இருக்கலாம், ஆனா உணவுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் நீ உள்ளேயும் இருக்கலாம், வெளியும் இருக்கலாம். எப்போ? மாம்சத்திலிருந்து இயேசுவோடு இருந்தால் கிடைக்கின்ற இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மையை சுட்டி காட்டுகிறேன். ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் அந்த நன்மையை, இயேசுவோடு நன்மையை சுட்டி காட்டுறாங்கன்னா, மூன்றாவதாக யோவான் 4:14 சொல்லுகிறது, நீ கொடுக்கிற தண்ணீர் தாகத்தை உண்டாக்கும். தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இயேசுவோடு சரீரத்தில் ஒருத்தன் பூமியிலே வாழ்ந்தால் அவனுக்கு என்ன கிடைக்குது? அவனுக்குள் நித்திய காலமாய் ஊறுகின்ற ஒரு ஊற்றை கர்த்தர் உண்டாக்குகிறார். அவன் என்ன செய்ய வேண்டாம் இனிமேல்? he need not thirst. அவன் தாகத்தோடு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்குள்ளேயே ஒரு ஊற்றை உண்டாக்கிட்டார். அப்படின்னா மாம்சத்தில் வாழ்ந்து, உலகத்தில் வாழ்ந்து இயேசுவோடு கிடைக்கிற நன்மை என்ன? அவனுக்கு உள்ள கர்த்தர் ஒரு ஊற்றை உண்டாக்குகிறார். இது தொடக்கம். யோவான் 7:37-38 நான் வாசிக்கும் போது, கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 4:14 ஊற்று உள்ள உருவாகிறது. ஆனா யோவான் 7:38 அவனிலிருந்து வெளியே பாய்கின்றது. உள்ள வந்தது ஒரு ஊற்று, வெளியே பாய்வது நதிகள். இப்ப இயேசுவோடு இருந்தால் நடக்கிற என்ன? ஜீவ தண்ணீர். அது ஜீவ தண்ணீர். அது சொல்ல போனா அவன் ஒரு ஊற்றாக மாறுகிறான். அடுத்தது அவன் ஒரு பாய்ந்து ஓடுகிற நதியாக மாற்றப்படுகிறான். இதனாலதான் சபை எதை கற்றுக் கொடுக்குது? இயேசுவோடு இருந்து நன்மை உனக்கு என்ன? உன் உள்ளத்துல ஒரு ஃபவுண்டன். அடுத்தது என்ன? they will be flowing from you. உனக்குள்ளே ஒரு ஊற்று உண்டாகும். அந்த ஊற்று என்ன ஆகும்? பல நதிகளாக பிரிந்து ஓடும். நீ தாகம் தீர்க்கப்பட்டவன் மாத்திரமல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் 1000 தாகம் தீர்ப்பார். சந்தோஷமா இருக்குல்ல? என்ன வேணும்? ஆண்டவர் இந்த நன்மை போடுறியா? நம்ம மாம்சத்தில் இருக்க இந்த நன்மை போடும். இதனால்தான் சபை இன்னைக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. நான்காவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இயேசுவோடு உலகத்தில் இருந்தால் யோவான் 6:51 அவனுக்கு வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறார் கர்த்தர். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்படின்னு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் கொடுக்கிற அந்த அப்பத்தை இயேசுவோடு உலகத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன கிடைக்குது? வானத்தின் அப்பத்தை அவன் சாப்பிடுகிறான். என்னாக அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. பாருங்களேன், ஒரு முடிவில்லாத வாழ்வு அவனுக்கு கொடுக்குதில்ல. ஆகவே தான் இன்னைக்கு சபைகள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நீ இயேசுவோடு இருந்தால் அவர் தான் மெய்யான அப்பம். இந்த மண்ணாலாம் வந்தது, அது வந்து நிழல் தான், இயேசுதான் பொருள். நீ இயேசுவோடு இருந்தால் உனக்கு அந்த ஜீவ அப்பம் கொடுக்கப்படுது. அப்ப என்ன ஆகும்? அவருடைய ஜீவன் உனக்குள்ள வருது. யூ கேன் பிகம் எட்டர்னல் லைஃப். முடிவில்லாத ஒரு வாழ்வாக நீ மாறலாம் என்று சொல்லும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. சோ நான்காவது நன்மை என்ன? அவன் எட்டர்னல், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். ஐந்தாவதாக ரோமர் 5:1 வாசிக்கிறோம். ரோமர் 5:1 வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து எனக்கு பெற்றிருக்கிறோம், சமாதானம் கிடைக்குது பாருங்களேன். அதாவது ரோமர் 5:10 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு விரோதிகள்னு வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்கள். ஆனால் இந்த இயேசுவோடு நாம் பூமியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இயேசுவின் மூலமாக நாம் விசுவாசத்தால் நீதிமானாக்கப்படுகிறபடியினால தேவனோடு நமக்கு சமாதானம் கிடைக்கதில்ல. எந்த தேவனோடு சண்டை இருந்ததோ அந்த இடம் சமாதானம் கிடைக்கதில்ல. ஆகவே தான் சபை எதை கற்றுக் கொடுக்கிறது? இயேசுவால் வருகின்ற நன்மை. நீ அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவர் என்ன பண்றாரு? உன்னை நீதிமான் ஆக்குகிறார். நீதிமான் ஆக்குறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? யாரோடு நீ உனக்கு பகை இருந்ததோ அது மாற்றப்பட்டு தேவனுக்கு உனக்கு சமாதானம் உண்டாகுத. எவ்வளவு பெரிய நன்மை. ஆகவே தான் சபை இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா நன்மையை கற்றுக் கொடுக்கிறார்கள். 6வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 10:19 லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அடுத்தது கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார் பாருங்களேன். சத்ருவின் எந்த அதிகாரமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவனுடைய எல்லா அதிகாரங்களும் உன் கால்களுக்கு கீழே கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இயேசுவோடு பூமியில் இருந்தால் கிடைக்கின்ற அனுபவம் என்ன? லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அந்த சகல வல்லம் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டார். அதாவது எதிரியினால் சேதப்படுத்த முடியாத ஒரு வல்லமையை கர்த்தர் அவரோடு இருக்கவனுக்கு கொடுக்கிற நன்மை. அதனால தான் இந்த சபை என்ன பண்றது? இன்னைக்கு நன்மையை பற்றியே ஜனங்களுக்கு சொல்லி தராங்க. எப்படிப்பட்ட நன்மை? உனக்கு வல்லமை கிடைக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்யாது? நீ சத்ரு மிதிக்கலாம், அவருடைய வல்லமையை மேற்கொள்ளலாம். உனக்கு என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. இந்த வரைக்கும் ஆவிக்குள்ள நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு வயிற்று வலி இருந்தா நீ ஜெபம் பண்ணா அந்த வயிற்று வலி உனக்கு வந்துடும் சொல்ற ஆள்லாம் இருக்குது. நீ ஒருத்தனுக்கு பேய ஓட்டினா பேய் உன் வீட்டுக்கு வந்துடும் சொல்ற ஆள்லாம் இருக்குது. அதனால யார் மேலும் கை வைக்காத வச்சா பவுல் சொன்னார் தீமோத்தேயுக்கு, சீக்கிரமா ஒருத்த மேலும் கைகளை வைக்காத. அவர் சொன்ன அர்த்தம் வேற. இவன் என்ன சொல்றான்? நீ கையை வச்சா அது உங்ககிட்ட ஒட்டிக்குன்னு சொல்றான் ஆளு. அப்படி டீச் பண்றவங்க இன்னும் இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொன்னார் ஒன்ன அது கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மையை கூட குறைத்து மதிப்பிடுறாங்க பாருங்களேன். அப்படின்னா லூக்கா 10:19 சொல்லுது, சேதப்படுத்தாத ஒரு வல்லமை நமக்கு தெரிந்த உண்டு. ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு சாத்தானை மிதிச்சா இயேசுவுக்கும் காயம் வரும். ஆனால் இயேசுவின் சரீரமாகிய சபை மிதித்தால் சாத்தானுக்கு தான் அழிவே தவிர சபைக்கு அழிவில்லை. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே என்ன பண்றாங்க? நீ சரீரத்திலிருந்து இயேசுவோட கூட இரு, உனக்கு என்ன கிடைக்கும்? எதினுடைய எல்லா வல்லமையும் நீ மேற்கொள்ளலாம், அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீ முறியடிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் உனக்கு சேதமடையாத ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். 7வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இயேசுவோடு இருந்தால், பூமியில் வாழ்ந்தால் கிடைப்பது என்ன? மத்தேயு 16:18 சொல்லுகிறது. மத்தேயு 16:18 இதோ மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 19 அடுத்த வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இயேசுவோட இருந்தா என்ன கிடைக்கும்? பரலோக சாவி நம்ம இடுப்புல. எவ்வளவு பெரிய நன்மை பாருங்களேன். அது சாதாரண நன்மை இல்லை. அது சாவியை கொடுத்து என்ன ஆகுன்னா, நீ பூமியில எதை கட்டுவியோ பரலோகத்தை கட்டப்படும். நீ பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன். அப்படின்னா என்ன மாதிரி கீ பாருங்களேன். நான் படிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், கர்த்தர் அந்த காலத்தில் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு. இங்க இருந்து பட்டன் ஆஃப் பண்ணா அங்க கட்டுறாங்க, இங்க இருந்து பட்டன் ஆஃப் பண்ணா அங்க அவிழ்க்கிறான் பாருங்களேன். அது இவன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். கர்த்தர் என்னைக்கோ ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, என்ன பண்றேன், நான் உனக்கு ஒரு சாவி கொடுக்குறேன், அந்த சாவி நீ இங்க ஆன் பண்ணா அங்க ஆன் ஆயிடும், இங்க ஆஃப் பண்ணா அங்க ஆஃப் ஆயிடும். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். இதை பயன்படுத்தி நம்மளால பேய் ஓட்டுறதுலாம் சொன்னா அதை கட்டுக்கிறேன் அப்படின்றாங்க தெரியுங்களா? அந்த கட்டுதலுக்கு வேற அர்த்தம்.
அந்த மத்திய 16:19 பூமியில் எதை கட்டுகிறாயோ என்றால் கத்தனா எதை நீ தடை செய்கிறாயோ என்று அர்த்தம். நீ எதை அவிழ்க்கிறாயோ என்றால் நீ எதை அனுமதிக்கிறாயோ என்று அர்த்தம். ஏன்னா அந்த 16 வாசித்து பார்த்தீங்கன்னா சபை என்பது வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டது. இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை எந்த கல்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று பரிசுத்த பேதுரு கடைசி தெரியுங்களா? அந்த வெளிப்பாட்டின் மேல் தான் கர்த்தர் சபை கட்டப்பட்டது. சபை எங்கே கட்டப்படுகிறது? வெளிப்பாட்டின் மேல் தான் கட்டப்படுகிறது. அந்த வெளிப்பாடு தேவன் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மத்திய 16:19 பரிசுத்த பேதுருவுக்கு கொடுத்ததாக சொல்லி இருக்குது. மத்திய 16:19 யாருக்கு? 18:19 பார்த்தா யாருக்கு? நீ பேதுருவா இருக்க, உன் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தை மேற்கொள்ளாது, பரலோகத்தில உனக்கு தரேன். ஸோ ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஆனால் மத்திய 18:18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருகிறேன் இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். 16:19 பரிசுத்த பேதுருக்கு மாத்திரம். ஆனா 18:18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்றாரு, அந்த மொத்த அப்போஸ்தலர்களுக்கும் சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் சீஷர்களுக்கும் சொல்லுகிறார். 16:19 ஒரு இண்டிவிஜுவல் பரிசுத்த பேதுருக்கு மாத்திரம். ஆனால் 18:18 உங்களுக்குன்னு சொல்றாரு. உனக்கு அல்ல, உங்களுக்கு என்றால் அர்த்தம் என்ன? மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அது பொருந்தும், அவர்கள் மூலமாக சபைக்கும் பொருந்தும். இதனால கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்திய 28:19-20 நான் உங்களுக்கு கற்பித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. எதை? என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோன்னு எல்லாம் என்று சொல்லுவார். அதில் என்ன இருக்கு? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களும் என்ன பண்ணுங்க? மற்றவங்களுக்கு கை கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள். 28:19 மற்ற 28:19 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஒரு சிலது இல்ல, யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இயேசு சொன்னது என்ன? பரலோகத்தின் சாவியை கொடுக்கறேன்னா மொத்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எவைகளோ அவைகள் அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனா கூட என்ன சொல்றது தெரியுங்களா? நீ எதை அனுமதிப்பாயோ அது அனுமதிக்கப்படும் பரலோகத்துல. நீ எதை தடை செய்கிறாயோ அது யூதர்களுடைய வழக்கம். அந்த வார்த்தை கட்டுதல் கட்ட விழுத்தல் என்றால் நம்ம இன்னைக்கு பேய் கட்டுறதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஆளுங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், கர்த்தர் 10 கற்பனை தானே கொடுத்தாரு. ஆனால் யூதர்களே 613 கற்பனையை மாற்றி வச்சிருந்தாங்க. ஏனென்றால் சப்கிளாஸ் எப்படி நடைமுறைப்படுத்துவது? கர்த்தர் சொன்னதை விரிவாக்கம் பண்ணாங்க. ஆனால் இயேசு சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் என்னெல்லாம் உங்களுக்கு தரணும் யாவற்றையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் அப்போதர்கள் யாவற்றையும் சொல்லல. உதாரணமாக இயேசு சொன்னது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்க. ஆனா இவங்க அப்போஸ்தலர்கள் கொடுத்ததெல்லாம் இயேசு நாமத்தினால கொடுத்தாங்க. ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, நீ எதை அனுமதிக்கிறாயோ அது பரலோகத்தில் அனுமதிக்கப்படும். அப்போஸ்தலர் 15:28 பார்த்தீங்கன்னா, மத்திய 15:28 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:28 எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே 3 காரியங்களை சொல்றாங்க. ஒன்று என்ன? முதல்ல விக்கிரகத்துக்கு விலகி இருங்க. அடுத்தது ரத்தத்துக்கு நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அடுத்தது வேசித்தனம் விலகி. அடுத்து சொல்றாங்க, தொடர்ந்து வாசிங்க. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இயேசு யாவையும் சொன்னாரு, இவங்க எவ்வளவு சுருக்கிட்டாங்க பாருங்களேன். இயேசு யாவையும் என்று சொன்னார். சாதாரணமா பார்த்தா மத்திய 5, 6, 7, 3 அதிகாரத்தில் 101 வசனம் இருக்கு. அதுல உபதேசங்களாக 22 அடிப்படை உபதேசங்கள். ஏன் சொன்னாரு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அப்படி சுருக்கிட்டாங்க பாருங்களேன். என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரகத்துக்கு நெருங்குண்டு செத்தது, ரத்தத்துக்கு வேசித்தனத்துக்கு விலகிருங்க, அவ்வளவுதான்.
இதுக்கு மேல உங்களை ஏன்னா புறஜாதிகள் வராங்க, அவங்களுக்கு எல்லா ஞாபகம் சொன்னாலும் சொல்ல முடியாது. என்ன பண்றாரு, இதை தவிர வேற ஒன்றே பாரமான ஒன்றையும் சுமத்தாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கும் எங்களுக்கும் அப்படின்னா அந்த சாவியை பயன்படுத்துறாங்க பாருங்களேன். இயேசு சொன்னாரு, நீங்க எதை கட்டுறியோ அதை நாங்க கட்டுவேன், நீ எதை கட்ட விழ்ப்பாயோ அதுக்கு அர்த்தம் என்ன, நீ எதை ஆவிக்குரிய உபதேசமாக அனுமதிக்கிறாயோ அதை பரலோகம் அங்கீகரிக்கும், நீ எதை தடை செய்கிறாயோ அதை பரலோகம் தடை செய்யும். அதான் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு பேர் அற்புதமான கீயை கொடுத்துருக்கா பாருங்களேன் இயேசு. சரியா? இவ்வளவு நன்மைகள் இயேசுவோடு பூமியில இருந்தா. ஆனால் சபை என்ன பண்ணுதுன்னா இந்த நன்மைகளை மாத்திரமே சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இதெல்லாம் நன்மைதான். ஏன்னா இதெல்லாம் உலகத்தை போட்டு போயிடும். பவுல் சொல்றாரு. ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய டிக்ஷனரியில இந்த நன்மையே இல்லை பாருங்களேன். அதிக நன்மையா அதிக அவசியமா தான் இருக்க தவிர நன்மை என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இன்றைய ஆவிக்குரிய உலகம் இந்த நன்மைகளையே உயர்த்தி காட்டுகிறது. பவுல் சொல்றாரு, நான் தாவீது மாதிரி ஐயோ 3 காற்று நெருக்கப்படுறேன்னு சொல்லலை பாருங்களேன். இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஒன்று என்ன, அதிக நன்மையா அதிக அவசியமா? சரி, நன்மையை சொல்றாங்க, அதை விட்டுருவோம். சரியா? ஏன்னா எல்லாமே தேவைதான், அது எது வேணாம் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் எதுதான் முக்கியம் நமக்கு இன்றைக்கு, அதை விட மேலானது என்ன, அதுதான் இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். சபை ஆவிக்குரிய உலகம் அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அடுத்தது அதிக நன்மை. இது என்ன செய்யணும், இப்ப கிடைக்காது, தேகத்தை விட்டு பிரிந்து, அதாவது நம்ம படிச்சோன்னா மண்டையை போட்ட பிறகு மேலே போனா கிடைக்கிறது. சரியா? இது நம்மால் என்ன சொல்றான், அதை அப்ப பார்த்துக்கலாம் பிரதர், இப்போ என்னத்துக்கு அதெல்லாம், அதை மண்டையை போட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ என்ன, உங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் வயசாச்சு, நீங்க அதை பேசுனா நியாயம் இருக்குது, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, எங்கள்கிட்டவே மண்டையை போடுற கதையை பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ஒடுங்கிறான் ஆளு. ஆனா பவுல் சொல்லுகிறார், ஐ ஆம் பிரஸ்ட் வித்தின் டூ, இரண்டுக்கும் நடுவில் நான் நெருக்கப்படுகிறேன். ஒன்று என்ன, நன்மை அல்ல, அவர் அதை பற்றி பேசவே இல்லை பாருங்களேன். ஆனா நாம் இன்றைக்கு நீக்கமர அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன 7மே எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா அது அக்கௌண்ட்லேயே இல்லை பாருங்களேன், அது கணக்கிலே இல்லை. அப்படின்னு சொல்றாரு, எனக்கு 2 தான் இருக்குது. ஒன்று என்ன, அதிக நன்மை, நன்மை இல்லை அதிக நன்மை. சரி, என்ன அதிக நன்மை? சரி, பவுல கேட்கலப்பா, நீ மண்டையை போட்டு மேலே போன உனக்கு என்னப்பா கிடைக்கும்? அங்கே போனால் எனக்கு 4 கிடையாது முதல்ல, அப்புறம் எனக்கு அங்கே 7 இருக்குது. மேலே போனால் என்ன இருக்குதான் இருக்கு கிடையாது, 4 கிடையாது. என்ன 4 கிடையாது? 1 அவருக்கு இல்லாத 1. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 there is no sea. என்ன கிடையாது? சமுத்திரம் கிடையாது. அங்க என்ன கிடையாது? பரலோகத்துக்கு போனா அவரு தேகத்தை விட்டு, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிடுச்சு. ரொம்ப பர்டிகுலரா சொல்றாரு பாருங்களேன். so no sea. இந்த சீக்கு நிறைய சொல்லணும், நமக்கு நேரம் குறைவு. ஒன்றை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். யூதா நிருபம் 13ஆம் வசனம். யூதாவின் நிருபம் 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். இந்த கடல் என்றால் என்ன? அவமானங்களை நுரை தள்ளுகிற அனுபவம் மேலே போனா கிடையாது. பவுல் சொல்றாரு, இதான் அதிக நன்மை. எனக்கு அங்க போன என்ன கிடையாது? இந்த அவமானப்படுத்துற ஆளே இருக்க மாட்டான் எனக்கு. அவமானங்களை நுரை தள்ளுகிற அந்த கடல் இருக்குதே, அது அங்க கிடையாது. அடுத்து ஒண்ணு கிடையாது. மிக சமுத்திரம் என்றால் சங்கீதம் 89:9 பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் என்பது பெருமையின் அடையாளம். சங்கீதம் 89:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். சமுத்திரம் என்றால் என்ன? அது பெருமை நிறைந்தது. அமளி பண்ணிட்டு இருக்கும் பாருங்களேன். அது ஒரு நேரம் அமைதியா இருக்க, ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஏன்பா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, முடியாதுப்பா, நான் ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, ஒளிஞ்சு போனா காற்று வச்சா கொஞ்சம் வேகமா ரோல் பண்ணுவேன். அப்புறம் என்னதான் கர்த்தர் மணலை போட்டு தடை பண்ணாலும் நான் ஊருக்குள்ள வருவேன், ஊரையே முழுங்கினாலும் முழுங்கிடுவேன். கர்த்தர் சொல்றாரு, மேல வாப்பா, உனக்கு அதிக நன்மை இருக்குது. நோ சி அட் ஆல். சமுத்திரத்துக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் நிறைய சொல்லணும் சமுத்திரத்துல.
நேரம் நமக்கு மிக குறைவு. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், அவருக்கு ஆச்சரியமானதை பற்றி சொல்லுகிறார். ஆகாயத்துல கழுகோட வழி, கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், வாரையில பாம்பு எப்படி போகுது, வழி எப்படி கண்டுபிடிக்குது, அது. அடுத்தது நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும். கப்பல் நடுக்கடல விசேஷம் என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள 4 பேர் நடந்து போனா பாதை வந்துடும். ஒரு எறும்பு ஓடினா கூட ஒரு பாதை வந்துடுது. அவ்வளோ பெரிய கப்பல் காலங்காலமா கடல்ல ஓடுது, ஒன்னாவது பாதை வந்திருக்குதா இது வரைக்கும்? ஸோ நோ ட்ரேஸ் அட் ஆல். சமுத்திரத்தோட பெரிய பொல்லாத வம்பு என்ன தெரியுங்களா? 1000 கப்பல் அந்த ரோட்ல போனாலும் சொல்லலாம், பின்னாடி வர்றவன் அவன் தடவித்தான் போகணுமே தவிர, அவன் காம்பஸை பார்த்து மேப் பார்த்து தான் போகணுமே தவிர, அவர் போனார் ஒரு பாதை உண்டாயிட்டு. பவுல் சொல்ற, மேல போனா எனக்கு இந்த பாதை காட்டாத ஆசாமி ஒருத்தன் இருக்க மாட்டான். யோசித்து பாருங்க, எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். போறவன் என்ன பண்றான்? சும்மா போகல, சால்வை கிளை போட்டு போயிட்டான்ல. ஏன்னா பின்னாடி வரவன் யூஸ் பண்ணட்டும்பா, அவர் ரெட்டிப்பான வல்லமையோடு செயல்பட்டு தானே அதை போட்டு போனாரு. இன்னைக்கு நம்மளால மேலே போனா அக்கல்ல சொல்லிட்டு போயிடுவான், மேல கீழே போட்டா எவனா எடுத்து பயன்படுத்திட போறான். சமுத்திரம் அது, சமுத்திரம். அது என்ன பண்ணாது? ஒரு நாளும் பாதை காட்டாது. இவன் தான் கண்டுபிடிக்கணும், இவன் தான் போகணும். எவ்வளவு பேர் டைட்டானிக்னாலும் இடிபட்டு சாகும். ஏன்னா பாதை எங்க உருவாகாது. ஆவிக்குள்ளதுக்கு மிக அவசியமானது இது. பவுல் சொல்றாரு, நான் மேலே போனா ஏன்பா அடிக்க நன்மை? அப்பா, கடல் கிடையாதுப்பா, கடல் கிடையாது, அங்க பெருமை கிடையாதுப்பா, அங்க என்ன கிடையாது? அவமானமே கிடையாதுப்பா. அதை விட முக்கியம், நான் நடக்கிறதுக்கு ஒரு பெயராவது எனக்கு வழிகாட்ட மாட்டான். ஆனால் அப்படி இல்லை, அங்கே சமுத்திரம் கிடையாது. எனக்கு என்னாகும்? எனக்கு வழிகாட்ட என் ஆண்டவரே நடக்கிறாரியா, அவரே என்னை நீர்ப்பாய்ச்சல் இடத்துக்கு நடத்துவார்னு போட்டிருக்குத. அப்படின்னா அங்கே என்ன இல்லை? நோ சி அட் ஆல். அதான் சொல்றாரு, மேலே போனனுக்கு அதிக நன்மைப்பா. இதெல்லாம் நன்மை. ஆனால் தேகத்தை விட்டு போன எனக்கு என்ன இருக்குது? சமுத்திரம் இல்லை. சரிப்பா, அடுத்தது உங்களுக்கு வேற என்ன இல்லை? அடுத்தது சொல்லுகிறார், வெளிப்பாடு 21:4 சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அடுத்தது என்ன கிடையாது? நோ ஃபார்மர் திங்ஸ். மேல போன என்ன கிடையாது? பழைய சரக்கு ஒண்ணும் கிடையாது. எது பழைய அனுபவங்கள்? மேல போன என்ன கிடையாது? முந்தினவைகள் ஒளிந்து போயின என்றார்ல. மேல போன, அதாவது தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருந்தால் என்ன கிடையாது? அங்கே கண்ணீர் இல்லை. இந்த கண்ணீரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல புதிய பாடல கண்ணீருக்கு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று டாக்ரு, இன்னொன்று கிளையோ. கண்ணீருக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. ஸோ உதாரணமாக அந்த கிளையோ என்ற வார்த்தையை சுட்டி காட்டுறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, லூக்கா 19:41 இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். தெரியுங்களா? என்ன போட்டிருக்குது? எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்குமே. இப்போது அவர்கள் கண்களுக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுன்னு போட்டிருக்கும் பாருங்களேன் 40ஆம் வசனத்துல. லூக்கா 19:40 வேறு சொல்லுது, இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இதுக்கு கிரேக்க மொழியில கிளையோ என்ற வார்த்தை, அதாவது சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு அழுவது. கண்ணீர் ஒரு மாத்திரம்ல, கதறி எருசலேமே எருசலேமே கதறி கூப்பாடு போடுறா பாருங்களேன். உன் பிள்ளைகள் கல்லோடுல மோடி அடிக்கப்பட போறாங்க, நகரத்தின் ஒரு கல் மேல ஒரு கல்ல இடிக்கப்பட போகிறது. இப்படிலாம் சொல்லும்போது அவரால் அழாம இருக்க முடியல, சத்தமிட்டு சொல்லுகிறார். இது கிளையோ. அடுத்தது என்ன? டாக்ரோ. இந்த டாக்ரு எங்க இருக்குன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு கண்ணீர் விட்டார் லாசரு கல்லறையில. இதுக்கு வேற வார்த்தை டாக்ரு. டாக்ரு என்றால் சத்தம் போடுறது இல்லை, கூப்பாடு போடுறது இல்லை, ஜஸ்ட் கண்ணீர் மாத்திரம் வருது. சரியா? என்ன வரும்? இங்க சத்தம் இருக்காது, கூப்பாடு இருக்கு. லாசருவே நீ போயிட்டியான்னு இயேசு அந்த கதறல. போய் என்ன பண்றாரு? ஜனங்க அழுறாங்க, இவரும் அசைக்கப்படுகிறார். அவரும் கண்ணீர் வந்தது, கண்ணீர் விட்டாலே தவிர கதறல. அங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுன்னு போட்டிருக்கோம். அது வந்து கிளையோ, இது வந்து டாக்ரோ. பரலோகத்துக்கு போனா நோ டியர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கிளையோ இல்லை டாக்ரோ. அதாவது அது கூட கிடையாது பரலோகத்துல.
சும்மா அதாவது நான் அழமாட்டேன், சத்தமே போட மாட்டேன், கண்ணீர் மாத்திரம், அது கூட கிடையாதுப்பா. அங்கே போய் கதறி கூப்பாடு போடுறது இல்லை, என்ன கூட டாக்டரும் கூட அங்கே கிடையாது. சும்மா ஜஸ்ட் வீப்பிங், அதுக்கு சான்ஸே கிடையாது. பவுல் சொல்றாரு அங்க என்ன இருக்காது? நோ டியர்ஸ், கண்ணீர் இல்லை. அடுத்தது என்ன இல்லை? துக்கம் இல்லை. அடுத்தது என்ன? அலறுதல் இல்லை. அடுத்தது என்ன? கர்த்தரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க போறாரு. அப்படின்னா மேலே போனா இன்னைக்கு மிக எண்ணிக்கை உள்ள சபைகள் தான் இன்னைக்கு இதை பத்தி டீச் பண்றாங்க. உனக்கு என்ன கிடையாது? நோ ஃபார்மல் திங்ஸ், முந்தினவர்கள் ஒளிஞ்சு போச்சுப்பா. என்ன கிடையாது அங்க? உனக்கு கண்ணீர் இல்லை, சும்மா ஜஸ்ட் வீப்பிங் கூட இல்லை, துக்கப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட அங்க கிடையாது. அடுத்தது என்ன? நீ உனக்கு துக்கம் கிடையாது, ஏன்னா நோ டெத் அட் ஆல். அடுத்தது என்ன? உனக்கு அலறுதல் இல்லை. இதெல்லாம் உனக்கு அங்க முந்தினவர்கள் ஒளிஞ்சு போச்சு. மூணாவது நோ. எது மூணாவது நோ? வெளிப்பாடு 21:22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. மூணாவது பரலோகத்தில் என்ன கிடையாது? அப்பாடா பெரிய நிம்மதி. நம்ம ஊர்லயாவது இன்னைக்கு நமக்கு ஆலயம் இருக்குது, ஆனா ஆலயம் இல்லை. ஆலயம் இருக்குது, ஆனா ஆலயம் இல்லை. ஆனா பரலோகத்துல ஆலயம் இல்லை, ஆலயம் இல்லை, அவ்வளவுதான். தேவாலயத்தை பார்க்கலும் பெரியவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு என்ன கிடையாது? நோ டெம்பிள். அங்க என்ன இல்லை? தேவாலயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா மத்திய 12 வாசிக்கிறோம், தேவாலயத்தை பார்க்கலும் பெரியவர். யோவான் 1:2 19-20 வாசிக்கிறோம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள்ல நான் அதை கட்டுவேன். இயேசுவின் சரீரத்தை பத்தி வேலைன்னு சொல்லுகிறது. அப்படின்னு அங்க போனா எனக்கு என்ன இருக்குது? இங்கே இருக்கும் போது என் சரீரம் ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆனா அங்க போனா இயேசுநாதர் என்னுடைய ஆலயம், அவர் எனக்கு ஆலயமா மாறுறாரு. பாருங்களேன், அங்க என்ன கிடையாது? அங்க பிரகாரம் வரைக்கும் அதோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீ ஆசாரியனா பரிசுத்தெல்லாம் வா, நீ மகா பிரதான ஆசாரியனா வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள மூக்க நீட்டு, அதெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் போயிடுச்சுப்பா. அங்க போனா என்ன இருக்குது? என் ஆண்டவரே எனக்கு ஆலயம், அவர் தம்முடைய சரீரத்தை கிழித்து எனக்கு புனிதம் ஜீவனம்னு மார்க்கத்தை ஒண்ணு பண்ணிட்டார. நான் தைரியமா கிருபாசனத்துக்கிட்ட போவையா? நோ டெம்பிள் அட் ஆல். அதான் பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்ட தேகத்துல இருந்து என்னாகும்? நான் வெளியே தான் நிக்கணும், ஏன்னா நான் பென்னமின் கோத்திரத்து ஆசாமி, பிரகாரத்தோடைய என் கடை முடிஞ்சு போச்சு. இயேசுநாதரே இருந்தாலும் சரிதான், அவர் யூதா கோத்திரம், வெளியே நின்னியா பிரகாரத்துல? இயேசுநாதர் கூட பரிசுத்தத்துல போக முடியாது ஆலயத்துல. சொல்றாரு மேல போன ஆலயம் கிடையாதுப்பா. ஏன்பா கிடையாது? அவர் தான் என் ஆலயம். அங்க நான் பிரகாரத்துல நிற்பேன், பரிசுத்தத்துல போவேன், மகா பரிசுத்துல போவேன், கிருபாசனத்துக்கு மேல அவர் உட்கார்ந்து போய் நானும் உட்கார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு தைரியமா நுழைகிற ஒரு வாசலை திறந்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அங்க போன எனக்கு அதிக நன்மை. ஆலயம் எல்லாம் கிடையாதுப்பா, தேவனா ஆட்டுக்குட்டியானவர் எனக்கு ஆலயம். அங்க அப்படின்னா டெம்பிள் வாஸ் பானிஷ்ட். ஆலயம் என்ன செய்யும்னா மனிதர்களை பிரித்து ஒரு எல்லையை தாண்டி வரக்கூடாது. ஆனா மேல போன எனக்கு என்ன கிடையாது? இந்த ஆலயம்லாம் கிடையாதுப்பா, ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆலயமா இருக்க போறாரு. 4வது ஒண்ணு சொல்லுகிறார், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:23. அங்க என்ன கிடையாது? சூரியன் கிடையாது, வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அங்க என்ன கிடையாது? நோ ஹெவன்லி பாடிஸ். அங்க என்ன? வானத்தின் சர்வசேன ஒண்ணும் கிடையாது. சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, கிரகங்கள் ஒண்ணும் கிடையாது. கர்த்தரே. அங்க என்ன கிடையாது? ராக்காலம் கிடையாதான். அங்க என்ன கிடையாது? ராக்காலம் கிடையாது. ஆகையினால யாரும் என்ன பண்ண வேண்டாம்? நகரத்துடைய வாசலை பூட்ட வேண்டாம். ராத்திரி வந்தா தானே வனத்தோட நுழைவான். பகலை போட்டா கர்த்தரே அதுக்கு வெளிச்சமா இருக்கார். பாருங்களேன், அப்ப நாங்க என்ன இல்லை? இருள் இல்லாத ஒரு உலகம். அந்த ஒளிமயமான நாட்டில் என்ன கிடையாது? இருளே கிடையாது. அப்படின்னு அவர் சொல்றாரு. எது எனக்கு அதிக நன்மை? அங்க போனா 4 இல்லப்பா. ஒண்ணு என்ன இல்லை? அங்க போனா சமுத்திரம் இல்லை. அடுத்தது என்ன? அங்க போனா என்ன இல்லை? ஹலோ, முந்தினவைகள் இல்லை. அடுத்தது என்ன? அங்க போனா என்ன இல்லை? ஆலயம் இல்லை. 4வது அங்க போனா என்ன? வானத்தின் சர்வ சேனைகள் இல்லை. சரியா? சரிப்பா. அடுத்தது உனக்கு என்ன? 7 எஸ் சொன்னேன், 4 நோ. அடுத்தது 7 எஸ் இருக்குது. அங்க போனா எனக்கு என்ன இருக்குது? 1வது
அங்கே போனால் எனக்கு இருப்பது மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எனக்கு ஒரு பரலோக தந்தை இருக்கிறார் அங்க. ஐ ஹாவ் a heavenly father. இயேசு சொல்லி கொடுத்தா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா எனக்கு பரலோகம் போனால் இருக்குன்னு முதலாவது என்ன, எனக்கு ஒரு அப்பா இருக்காருப்பா. இந்த அப்பா எப்படிப்பட்டவருப்பா? மற்ற 7:11 வாசிக்கிறோம், பொல்லாதவனே நல்லதை கொடுக்குறான், பொல்லாத தகப்பனே நல்ல ஈவுகளை கொடுக்க இருந்திருக்கும் போது பரம தகப்பன் உலகத்துல நம்மை பெற்ற தகப்பன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்காங்க. ஆனா பரலோகம் அவனை பொல்லாதப்பான்னு சொல்லுது. அப்படின்னா இந்த நல்ல அப்பா எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதான் சொல்ற, மேலே போனா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ரெண்டாவது சொல்லுகிறார், பரலோகம் போனா எனக்கு கிடைக்கிற ரெண்டாவது என்னவென்றால், எபிரேயர் 9:24 வாசிக்கிறோம், எனக்கு ஒரு ரட்சகர் அங்கே இருக்கிறார். இங்க போனா என்ன இருக்கிறாரு, எனக்காக பரிந்து பேசுகிற என்னை ரட்சித்த தேவன் எங்க இருக்கிறாரு? எபிரேயர் 9:24 வாசி. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசி. மேல போனனுக்கு யார் இருக்காங்க? எனக்காக வேண்டுதல் செய்யறவர் அங்கதான் இருக்கார். 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்தவானால் நீதிபரராயிருக்கிற இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுவார். அப்படின்னா தப்பு பண்றோம் நாம, ஆனா அவர் யாரு? நீதிபரர். அந்த நீதிபரர் என்ன பண்ணுவாரா? தப்பு பண்ணாம இருக்குதான் எழுதி கொடுத்தாரு. இதையும் மீறி தப்பு செய்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? நமக்காக வேண்டுதல் செய்வாராம். பவுல் சொல்றாரு, எனக்கு அங்க போனா சேவியா, அங்கே போனா என்னை உருவாக்கினவர் இருக்கிறார், அங்கே போனா என்னை மீட்டவர் அங்க இருக்கிறாரு. மூன்றாவது எனக்கு பரலோகமான இருப்பது, என்னுடைய ஜீவன் அங்கதான் இருக்கு. மை லைஃப் இஸ் இன் ஹெவன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்து வீட்டில் மேலான இடங்களில் உள்ளவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு நாள் ஜீவன் வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு. அப்படின்னா நம்ம ஜீவன் எங்க இருக்குது? என் ஜீவன் எங்க இருக்கு? அங்க போயிட போறேன்ப்பா, அது எனக்கு அதிக நன்மை. ஒரு நாள் என் ஜீவன் இயேசு வெளிப்படும் போது நானும் வெளிப்படுவேன். நான்காவதாக பரலோகத்திற்கு என்னுடைய சிட்டிசன்ஷிப் அங்கதான் இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு இங்க என்ன இருக்குது? குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆஹா, இவன் என்ன குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்தாலும் சொல்றான், குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாலும் சொல்றான். என் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கியா? நான் பிறந்த போது ரோமனாக பிறந்தேன். பவுல் கிட்ட என்ன சொல்லுவாரு? சேனாதிபதியே, நீ காசு கொடுத்து வாங்கினடா ரோம குடியுரிமை, நான் இந்த சுதந்திரத்துக்கு பாக்கி முடியாது பிறந்தேன். ஏன்னா அவங்க அப்பா காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அவனோட பிறப்பால் இவன் யாருன்னு சொன்னா ஒரு யூதன். ஆனா அவங்க அப்பாவால் என்ன பண்ணிட்டான், இவன் ஒரு ரோமனா மாறுறான். பாருங்களேன், பவுலுக்கு 2 குடியுரிமை இருக்குது, 2 சிட்டிசன்ஷிப். ஒன்னு என்ன, அவன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், ஒரு பரிசேயன். அவன் யாரு? அவன் ஒரு எபிரேயன். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு? அவன் ரோமனாவும் இருக்கிறான். 2. இப்ப சொல்றான், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, எங்க சிட்டிசன் அங்க இருக்குது. நான் அங்க போனா எனக்கு அடிக்கடி என்ன தெரியுமா? அங்க போனா எனக்கு விசா பாஸ்போர்ட்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஏன்னா சிட்டிசன் அங்கே இருக்கு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அது இங்க பவுலை அழுந்த கட்டுகிறார்கள். அப்போ சொல்லலாம், ஒரு ரோமன் இப்படிதான் கட்டுறதா? பொட்டுன்னு பயன்தான் பாருங்களேன். அப்படின்னா இவர் ரோமன் சொன்னாதான் கட்ட விடுவான், இல்லைன்னா உததான் இருக்கு. ஆனா பரலோகத்தில் போனா அவரை கட்டுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவருக்கு குடியுரிமை அங்க இருக்குது. அந்த பரலோகத்தில் விசா கேட்க மாட்டான், அந்த பரலோகத்தில் பாஸ்போர்ட் கேட்க மாட்டான். அதை விட முக்கியம், கண்ணை அந்த கருப்பு கிளிக்கு தெரியுங்களா, அதை போட்டோ எடுக்க மாட்டான். சில நாடுகளுக்கு போனீங்கன்னா பாஸ்போர்ட் கொடுத்தா விசா கொடுத்தாலாம் பத்தாது. அந்த இமிகிரேஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணோட கருவிலேயே போட்டோ எடுப்பான். அதை வச்சு கண்டுபிடிப்பான் எந்த ஊருக்காரன். பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கேட்கும்போது பாருங்க, அந்த கருவிலியோட நிறத்தை கேட்பாங்க. ஏன்னா எந்த நாட்டை சார்ந்தவன் இந்த கருவிலி வச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் பரலோகம் போனா ஒருத்தனும் கண்ணை பார்க்க மாட்டான், ஒருத்தனும் பாஸ்போர்ட் விசா கேட்க மாட்டான். ஏன்னா என்னுடைய சுதந்திரமே அங்கதானே இருக்கு, அந்த குடியுரிமை அங்க இருக்கு. அடுத்த உடனே சுட்டி காட்டுக, பரலோகம் போனா எடுக்கிற மேன்மை என்னவென்றால் என் பேர் அங்க இருக்கு. மை நேம் இஸ் தேர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறார், அசுத்தாவிகள் உங்களுக்கு பயப்படும் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் இருக்கு.
ஆனா பவுல் சொல்ல, எனக்கு எது அதிக நன்மை தெரியுமா? என் பேர் ஒரு சர்ச் ரெஜிஸ்டர் இல்லடா, என் பேர் ஆதார் கார்டில் இல்லடா, என் பேர் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. ஸோ அது எனக்கு அதிக நன்மை. என் பேர் பரலோகத்தை எழுதி வச்சிருக்கிறா, எவ்வளோ பெரிய மேன்மை. அடுத்து ஒரு அதிக நன்மையை சொல்லுகிறா, எங்க வீடு அங்கதான் இருக்கு. யோவான் 14 சொல்லுகிறார் இயேசு, நான் உனக்கு ஒரு மாளிகையை கட்டி சொல்றாரு பாருங்களேன். பரலோகம் என்ன இருக்குது? ஐ ஹேவ் a mansion. ஒரு வீடுன்னு சொன்னால் தமிழ்ல ஈஸியா முடியாதுட்டாங்க, ஆனா ஒரு மாளிகை. யோவான் 14:2 வாசிக்கிறோம், உங்களுக்கு இதயம் கலங்காது இருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், உங்களுக்கு ஒரு தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். அப்படின்னா என் வீடு எங்க இருக்குது? எவ்வளவு பெரிய மகிமை. சொல்ற அதிக நன்மை எனக்கு அங்க போனா. 7வது ஒன்று சொல்றாரு, என்னுடைய சுதந்திரம் பரலோகத்தில் தான் இருக்குது. மை இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய சுதந்திரம். 1 பேதுரு 1:4-5 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:4-5 வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ஒரு சுதந்திரம் எனக்காக பரலோகத்தில் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன இருக்குது? என்ற சுதந்திரம் எங்க இருக்குது? இங்க சொத்து, எங்க சுதந்திரம், இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் நாம் போவதற்கு முன்னாடியே எனக்கு ஆயத்தம் பண்ணி எனக்காக ஒன்று அங்கே காத்திருக்கிறது. தட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் என்னுடைய சுதந்திரம். அப்படின்னா பவுல் சொல்றாரு, எனக்கு நான் ஏன் இதை தேடுறேன்னு சொன்னா, அங்க போனா எனக்கு என்ன இருக்குது? அதிக நன்மை இருக்குது. ஆனா இப்ப சொல்றாரு, எனக்கு என்ன வேண்டும்? இந்த ரெண்டும் வேண்டாம். நன்மையும் வேண்டாம், அதிக நன்மையும் வேண்டாம். 4 நோய் இருக்குது, 7 எஸ் இருக்குது. எனக்கு என்ன வேண்டும்? மாம்சத்துல இந்த ஊர்ல இருக்க விரும்புறேன். எதுக்கு? என்ன எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, அவருக்கு பரலோகத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. தேகத்தை விட்டு அங்க வந்து அவனுக்கு இவ்வளவு பெரிய மேன்மை இருக்குது. ஆனா பரலோகத்தை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறார் பாருங்களேன். இப்ப வேண்டாம். நான் இங்கே இருப்பது சபைக்கு அவசியம். நான் இங்கே இருப்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு அவசியம். நான் இங்கே இருப்பது என்ன? தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உலகத்தில் கொண்டு வந்தார். தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் என் சபைக்குள்ள மறுபடியும் பிறக்க வைத்தார். உலகத்தை பிறக்க வைத்தார் நோக்கத்தோடு, சபையில மறுபடியும் பிறக்க வைத்தார் ஒரு நோக்கத்தோடு. நான் அவருடைய சிருஷ்டிகளில் முதல் ஆவது அவருடைய சித்தம். அதான் வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார். அப்படின்னா நான் நன்மையை தேடுகிற கூட்டமா? அதிக நன்மை எனக்கு நல்லதுதான், ஆனால் அதை விட எனக்கு என்ன வேண்டும்? அதிக அவசியம். எதுக்கு இருக்கணும்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக, அவருடைய வசனத்தின் மேன்மைக்காக, அவருடைய கிருபைக்கு நான் ஒரு சாட்சியாக நிற்பதை நான் விரும்புகிறேன். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் நன்மையை தேடுகிற கூட்டமா இருந்தால் கிடைக்கும், இது நமக்கு தேவைதான். ஆனால் அது பரலோகம் கொண்டு போகாது. அதிக நன்மையை தேடினால் இந்த தேகத்தை விட்டு நான் ஆப்சென்ட் ஆனா நான் அங்க பிரசன்ட் ஆயிடுவேன். இங்க ஆப்சென்ட்னா அங்க பிரசன்ட், அவ்வளவுதான். சொல்ற இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவ்வளவுதான். ஆப்சென்டா அங்கே பிரசன்ட் பாங்க. ஸோ அங்கே என்ன கிடையாது? ஒரு இன்டர்மீடியட் பிளேஸ் கிடையாது பிடிச்சி வைக்கிறதுக்கு. ஒரு உத்திரிக்க ஸ்தலம் அங்கே கிடையாது. இங்கே விட்டு அங்கே நான் நடுவில் கேப்பே கிடையாது. எவ்வளோ அற்புதமாக சொல்றாரு பாருங்களேன். எனக்கு அதிக நன்மை தான், ஆனால் இன்னைக்கு நான் எதை விரும்புகிறேன்? அதிக அவசியம். தேவனுடைய மனிதர்களோ பூமியில் வாழும்போது அவர்கள் தங்களுக்கு மேன்மையான எதையுமே தேடியதாக வேதம் சுட்டி காட்டவில்லை. அவர்களுடைய விருப்பமெல்லாம், அவருடைய வாஞ்சையெல்லாம் அவர்கள் அதிக அவசியம் உள்ளவர்களாய் வாழ்வதாகத்தான். உலக தேவைகளுக்காக ஒருபோதும் அவர்கள் உன்னதத்தை நோக்கினதில்லை. அவர்கள் உன்னதத்துக்காக, உலகத்தில் உன்னதத்தின் அடையாளமாகிய சபைக்காக வாழ்வதை அதிக அவசியம் என்று எண்ணினார்கள். ஏனெனில் 1 யோவான் 4:17 சொல்லுகிறது, அவர் எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறாரோ அப்படியே நாம் இந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு அதிக அவசியமான வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அதிக நன்மை கூட எனக்கு வேண்டாம், அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா போதும், ஆனா இப்ப எனக்கு என்ன வேண்டும்? அதிக அவசியம். நான் சரீரத்தில் பிழைத்திருப்பது, மாம்சத்தில் பிழைத்திருப்பது அதிக அவசியம் என்று சொல்லுகிறார். ஏன் அது அதிக அவசியம் என்றால், ஆண்டவர் இயேசு எப்படி பூமியில் வாழ்ந்தாரோ அப்படியே வாழ்வதுதான் அதிக அவசியமான வாழ்க்கையாக இருக்கும்.
அதைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் வாசிக்கிறோம். அவருக்கு பரிசுத்த பவுலுக்கு எது லாபமாக இருந்ததோ அதை அவர் தனக்கு நஷ்டமாக எண்ணினார். ஆனால் இன்றைக்கு நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக மாறுகின்ற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது அவருக்கு எது நன்மையோ அது கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசுவுக்காக இந்த பூமியில் வாழ்வதற்காக அதை நஷ்டமாக எண்ணுகின்ற அந்த அனுபவம் வேண்டும். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தால் வேதம் சுட்டி காட்டுகிறது, எபேசு பட்டணத்தில் அநேக மந்திரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் செய்ததை வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர்கள் தங்களுடைய மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து அதை அவர்கள் பொதுவாக எரிக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தை ஒன்றில் அவர்கள் விற்றிருக்கலாம் அல்லது உபயோகப்படுத்தவங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அவங்க அதை விற்று அதன் லாபத்தை அவர்கள் விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனா அதை இன்னொருவனும் பயன்படுத்தக்கூடாது என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் நெருப்பிட்டு கொளுத்துகிறார்கள். அது எரிந்து போனது. வேதம் சொல்லுகிறது அதனுடைய மதிப்பை கணக்கெடுக்கிறார்கள். 50,000 வெள்ளிக்காசுகள். கணக்கிடும் போது 50,000 வெள்ளிக்காசுகள் அது அவர்களுக்கு அது சாதாரணமா தெரியுது. ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் 30 வெள்ளிக்காசு இயேசு வந்து விட்டார். 30 வெள்ளிக்காசு இயேசு உள்ளத்தில் வந்தபோது அவர்கள் மனத்தராசிலே 30 பெருசா 50,000 பெருசான்னா 30 தான் பெருசா தெரியுது அவங்களுக்கு. அந்த 50,000 சாதாரணமா தெரியுது பாருங்க. ஏனென்றால் அவசியமாக வாழ்கிறவர்கள் தங்களுக்கு லாபமாயிருந்ததை நஷ்டமாகத்தான் எண்ணுவார்கள். 50,000 வெள்ளிக்காசை போட்டு எரிக்கிறீங்களப்பா, அதுவா 30 வெள்ளிக்காசு இயேசு உள்ள இருக்காருப்பா, அவர் வெயிட் ரொம்ப அதிகம், அது போடும் எங்களுக்கு. 50,000 பெருசு இல்ல, 30 தான் பெருசு. இது என்னப்பா கணக்கு? இது பரலோகத்தின் கணக்கு. தேவனுக்கென்று அவசியமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவசியமா வாழ்கிறவனுடைய மதிப்பீடு இப்படித்தான் இருக்கும். மோசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் விசுவாசத்தால் பெரியவனான போது, இவரை 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் விசுவாசத்தால் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் எடுப்பதை வெறுத்தாராம். எகிப்தின் பாவ சந்தோஷங்களை வெறுத்தாராம். தேவ ஜனத்தோடு பாடுபடுவதை தெரிந்து கொண்டாராம். அந்த மனத்தராசுல பார்வோனின் குமாரத்தின் மகனா அல்லது பாடுபடுகின்ற ஒரு தேவ மகனான் பார்க்கும்போது அவருக்கு உயர்வாக தெரிந்தது எகிப்தின் பொக்கிஷங்கள் அல்ல, தேவனுக்காக தேவ பிள்ளைகளோடு படுகின்ற பாடுகள். ஏனென்றால் அவர்கள் அவசியமாய் வாழ விரும்புகிறவர்கள். அவங்க ஒருபோதும் அந்த உலகத்தின் மேன்மைகளை எழுந்து பார்க்கல. அவர்கள் மனத்தராசுல தேவனுக்காக பாடுபடுவது, தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இன்னைக்கு பரிசுத்த பவுல் போன்றவர்கள் விரும்புவது என்னவென்றால் அதிக அவசியம். அந்த அவசியம் முதல் தன்மை என்ன? எதில் லாபமோ அது நஷ்டமா மாறணும். ஆண்டவர் இயேசு பரலோகத்தின் மேன்மைகளை துறந்தார, தம்மை வெறுமையாக்கினாரே, அடிமை நூல்மடித்தாரே, மனித சாயலானாரே. காரணம் என்ன? அவர் அதிக அவசியமாய் இருக்க விரும்பினதால் பரலோக மேன்மையை இழந்தார், தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்த்தினார், சிலுவை பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தாரே. அப்படி என்றால் இன்றைக்கு தேவை என்னவென்றால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, சபைக்காக அதிக அவசியமாக வாழ்வதுதான் அவசியம். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் தேகத்தில் இருந்து உங்களுக்கு அதிக அவசியமாய் வாழ விரும்புகிறேன் என்றுதான் அவர் தீர்மானிக்கிறார். இரண்டுக்கு நடுவில் நெருக்கப்பட்டார். ஆனால் இறுதியில் அவருடைய முடிவு என்னவென்றால், நான் தேகத்தில் பிழைத்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து, ஆண்டவர் இயேசுவின் வருகை இருக்க நாம் நிச்சயமா நம்புகிறோம். இந்த காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் என்ற உணர்வு என்னவென்றால், நான் நன்மையை தேடுகிறவனோ, அதிக நன்மையை தேடுகிறவன் அல்ல, அதிக அவசியத்தை விரும்புகிறவன். இதற்காக பரலோக மேன்மைகளை கூட கொஞ்ச காலம் தள்ளி வைக்க விரும்புகிறார் பரிசுத்த பவுல். இரண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அவரை போல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால், அதிக அவசியமாக வாழ வேண்டுமானால், நமது பேச்சு அவரது பேச்சுக்கு ஒத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்த பேதுருவும் யோவானும் பேசுகிறார்கள்.
அதை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் அவரோடு இருந்தவர்கள், ஏனென்றால் அவருடைய பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. அப்படியான அதிக அவசியமாய் வாழுகிறவர்கள் இயேசு எப்படி உலகத்தில் வாழ்ந்தாரோ, இயேசு அவரோடு இருந்தவர்கள் அவர் பரத்துக்கு போய்விட்டார். ஆனா இங்க இருந்தவங்க சொல்றாங்க, இவர்கள் பேச்சு இயேசுவோடு இருந்தவர்களுக்கு ஒத்திருக்கிறது. இந்த பேச்சு மாறி போச்சு பாருங்களேன். வேதத்தில் நாம் அறிந்த ஒரு நிகழ்ச்சி, நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்த்தால், ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் ஒரு கூட்டத்தினர் தோற்று போய்விட்டார்கள். அவர்கள் யோர்தான் நதியை கடந்து அந்த பக்கம் போக வேண்டும். தோற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் யோர்தான் கரையை ஏற்கனவே பிடித்து விட்டார்கள். ஆகவே அந்த தோற்று போனவர்கள் யோர்தானை கடந்து போக வரும்போது இந்த வெற்றி பெற்றவர்கள் கேட்கிறாங்க, நீ எந்த ஊர் ஆளு? ஏன்னா எதிரினாக இருந்தால் அவனை கொண்டு விடுவார்கள். உன்னை அவன் சொல்றான், நான் இந்த ஊர் ஆள் தான். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஷிபலோத் என்று சொல்லு. என்ன பண்றாங்க, ஒரு எபிரேய வார்த்தை சொல்லுகிறார்கள், ஷிபலோத். ஆனால் அந்த தோற்று போன அந்த கூட்டத்துக்காரங்க ஷிபலோத் வராது, சிபலோத்ன்றான். ஷிபலோத் சிபலோத்தாக மாறுகிறது. அதாவது ஒரு எழுத்து தான் மாறி இருக்கு. ஷிபலோத் சிபலோத். வேணும் சொல்லுது, அந்த ஒரு எழுத்து மாறி பேசுறதுனால 42,000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டாங்களாம். 42,000 பேர் ஒரே ஒரு எழுத்து தப்பி பேசினதற்காக அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, அதிக அவசியமா வாழ விரும்புகிறவர்கள் ஒரு எழுத்து கூட. ஆனா நாம் இன்றைக்கு பேர் அநேக நேரத்தில் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், பேசக்கூடாதவர்கள், பரிகாசம் என்ற பெயர்ல, கிண்டல்கிற பேர்ல எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோமே. வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார், கெட்ட வார்த்தை வர வேண்டாம், கூடுமானால் பக்தி விருத்தி உண்டாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்படியானால் இந்த பேச்சு எது கெட்ட வார்த்தை? எந்த பேச்சு பக்தி விருத்தியை உண்டாக்கவில்லையோ அது கெட்ட வார்த்தை, அவ்வளவுதான். அப்படி என்றால் இன்றைக்கு அதிக அவசியத்தோடு வாழ்வதற்கு ஒரு தேவை இருக்குது. ஒன்று, நமது இதய மதிப்பீட்டில் உலகத்தில் எத்தனை கோடிகள் வந்தாலும் சரிதான். அதை ஃபாதர் பெக்னான்ஸ் பாடுவாங்க, 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமா? எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் மந்திரவாதியிலிருந்து மனம் மாறினவர்கள் தான். அவனுக்கு 50,000 சாதாரணமா தெரியுது, 30 வெள்ளிக்காசு தான் பெருசாக தெரிந்தது. இயேசுவை போல பேசினால் சொல்றாங்க, இவன் இயேசுவோடு இருந்தவங்க, உங்க பேச்சு அதுக்கு ஒத்து இருக்கிறது. நான் சொன்னேனே, ஒரே ஒரு எழுத்து மாறினால் 42,000 பேர் கொல்லப்பட்டாங்களே. இன்றைக்கு நம்முடைய கான்வர்சேஷன், நாம் பேசுகிறோமே, எத்தனை தேவையற்ற வார்த்தைகள். அதிக அவசியமாய் வாழ்ந்தால் இது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அடுத்தது மிக அவசியம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோடு இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதிக அவசியம் உள்ள ஒரு வாழ்க்கை என்றால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ. 1 யோவான் 2:21 சொல்லுகிறது, இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் என்று வேறு சொல்லுகிறது. இயேசு ஒரு மாதிரியை நமக்கு வைத்து விட்டு போனார். ஆண்டவர் இயேசுவின் நடையை நாம் நோக்கி பார்த்தால், யோவான் நற்செய்தியில் மாத்திரம் 7 நடைகளை சுட்டி காட்டுகிறேன். பரிசுத்த யோவான் நற்செய்தியில் உள்ள ஆண்டவர் இயேசுவின் 7 நடைகள். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அது ஆட்டுக்குட்டியின் நடை. இயேசு ஞானஸ்நானம் பெற நடந்து வருகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி என்றால் இயேசுவின் நடை என்ன நடை? ஆட்டுக்குட்டியின் நடை. அடுத்ததாக யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமாரியா வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால் அவசியத்தின் நடை. இயேசுவின் நடை என்ன? ஒரு யூதன் சமாரியா வழியே போகக்கூடாது. ஆனால் இயேசுவுக்கு அங்கே போக வேண்டிய அவசியம். ஏனென்றால் ஒரு சமாரிய பெண் சந்திக்கப்பட வேண்டும், அவளால் அந்த சமாரிய ஊர் சந்திக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய அவசியம். அவசியமா இயேசு வாழ்ந்தால் அவர் நடை என்ன? அவசியத்தின் நடை.
மூன்றாவதாக யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம், அசையாத நடை. அவரை பின்பற்றி வந்தவர்கள் அவர் ஜீவ அப்பத்தை குறித்து பேசின போது அவர்கள் இடர் அடைகிறார்கள். அப்போது இயேசு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஒரு கூட்டம் புறப்பட்டு போயிட்டாங்க. அவரை பின்பற்றின சீஷர்கள் அவருக்கு இது உபதேசம் கடினமான உபதேசம், அவர்களை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் இயேசு அசையவில்லை. ஏனென்றால் அவருடைய நடை அசையாத நடை. பரிசுத்த தேவன் அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா? அப்போது பரிசுத்த பேர் சொல்றாங்க, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? வாழ்வழிக்கும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு. அசையாத நடை இயேசுவின் நடை, அவரை பின்பற்றும் நடையும் அதுதான். அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அறிவின் நடை. அதாவது ஆபத்து வரும்போது இயேசு கலிலேயாவை விட்டு யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது என்ன நட? அறிவு நடை. ஆபத்து வருகிறது. ஆபத்து இருக்கின்றது, என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து இருக்கக்கூடாது. அவர் தன்னுடைய இடத்தை மாற்றிக் கொள்ளுகிறார். ஊழியத்தை நிறுத்தல, ஊழியத்தை மாற்றல. யூதேயாவிலிருந்து அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டு போனாராம். ஏன்? இது அவசியத்தின் நடை. அடுத்த நடை இயேசுவின் நடை. யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இயேசு ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். சாலமோன் மண்டபத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் நடை. அடுத்து ஒன்று யோவான் 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், அந்தரங்கத்தின் நடை. யோவான் 11ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் பார்த்தால் இயேசு நடை, அவர் அந்தரங்கமாக நடக்கின்ற நடையை வாசிக்கிறோம். கடைசியாக யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர் சிலுவை சுமந்து கொல்கதாவுக்கு போகிறார். அது அர்ப்பணிப்பின் நடை. ஆண்டவர் இயேசு நமக்கு அவர் போல அவசியமாக சபைக்கு நீங்கள் நான் வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாழ வேண்டும் என்றால் அவர் எப்படி நடந்தாரோ அவருக்கு நினைத்து நிற்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் இயேசு நடந்தது போலவே நடக்க வேண்டும். பரிசுத்த யோவான் இயேசுவின் நடையை 7 விதமான நடைகளை குட்டி காட்டுகிறார். ஒன்று ஆட்டுக்குட்டியின் நடை, இரண்டாவது அவசியத்தின் நடை, மூன்றாவது அசையாத நடை, நான்காவது அறிவின் நடை, ஐந்தாவது ஆலயத்தின் நடை, ஆறாவது அந்தரங்க நடை, ஏழாவதாக அர்ப்பணிப்பின் நடை. இந்த 7 நடைகளையும் பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தருக்கு அதிக அவசியமானவர்கள். ஒன்றை நான் சுட்டிக்காட்டி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அநேகர் குறிப்பாக இந்த அடைக்கப்பட்ட இந்த காலத்துல நிறைய பேருக்கு நான் ஏன் இருக்கிறேங்கிற சந்தேகமே வருது. அநேகருக்கு ஒரு கேள்விக்குறி வருது, எதுக்கு நான் இப்படி இருக்கணும்? எதுக்கு? ஏன் பார்த்தீங்கன்னா அநேகர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் உடைந்து போவதை பார்க்கிறோம். மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் எதுக்காக இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியல. நான் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவசியமானவர்கள். அவசியம் இல்லாமல் கர்த்தர் உங்களை சபையில வைக்கவில்லை. அவசியம் இல்லாமல் கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு இத்தனை மேன்மைகள் கொடுத்து நடத்தவில்லை. சிவந்த சமுத்திரத்தை பிளந்த ஆண்டவர் யோர்தானை நிச்சயமாக பிளப்பார். சிவந்த சமுத்திரம் பிளந்தால் நடப்போம், ஆனா யோர்தான் அல்ல, நாம் நடந்தால் அது பிளக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கார். நோக்கம் இல்லாமல் நீங்கள் நானும் இல்லை. நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுக்கு மிகவும் அவசியமானவர்கள். இந்த அவசியமானவர்கள் நான் இருப்பது வீண், நான் எதுக்கு இருக்கிறேன், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் யாருக்கும் தேவையில்லாமல் இருக்கிறேன், அந்த எண்ணத்தோடு ஒருவேளை செய்தியை கேட்பீர்களானால் இது உங்களுக்காக சொல்லப்படுவதுதான். நீங்கள் அவசியமானவர்கள். நீங்கள் தேவனுக்கு அவசியமானவர்கள். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு தவிர்க்கப்பட முடியாத ஒரு பாத்திரம். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நான் எதுக்கு இருக்கிறேன், இருக்கிறதை விட கர்த்தரை போய் சேர்ந்துடலாமே. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருந்தால் எனக்கு அதிக நன்மை. ஆனால் நான் அதை அல்ல, நான் தேகத்தில் இருந்து அவருக்கு அதிக அவசியமாய் வாழ விரும்புகிறேன். நீங்களும் நானும் கர்த்தருக்கு அவசியமா வாழ வேண்டியவர்கள். நன்மைகள் தேவை, அதிக நன்மை அடைவிட தேவை, அதிக அவசியம். நாம் ஜெபிப்போம். கண்ணில் மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். நாம் இருக்கின்ற இடங்கள்ல நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம். கர்த்தர் நமது உள்ளத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவரே, நன்மைகளை தேடி நான் நெருக்கப்படுகிறேன்.
கர்த்தர் ஏன் எனக்கு இதெல்லாம் செய்யல, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த உபத்திரவம், நன்மையே வராதா? பரிசுத்த பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் சபைக்கு எழுதும் போது நன்மையை பற்றி அவங்க எழுதல, அதிக நன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேகத்தை விட்டு பிரிந்து நான் அவரோடு இருக்கும்போது எனக்கு கிடைக்கின்ற மேன்மைகள். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அதைவிட நான் சரீரத்தில் இருந்து உங்களுக்கு அதிக அவசியமாய் வாழ விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அவசியமானவர்கள், அதிக அவசியமானவர்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.